ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு இன்கமிங் கால் வரும்போது அந்த நம்பர் ஏற்கனவே நம்ம மொபைலில் சேவ் பண்ணியிருந்தா என்ன பேரில் சேவ் பண்ணியிருப்போம் அந்த நேம் வந்து மொபைல் டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம். ஆனால் நம்ம சேவ் பண்ணாத நம்பர்லேருந்து கால் வரும்போது வெறும் நம்பர் மட்டும்தான் பார்க்க முடியும். அது யார் வேணுமானாலும் இருக்கலாம், ராங் நம்பராக இருக்கலாம், இல்லைனா கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேறு யார் எந்த காலாவது இருக்கலாம். ஆனால் அது வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. நம்ம அட்டன் பண்ணி பேசினா மட்டும்தான் தெரியும். சில சமயத்தில் நம்மளை ஏமாத்துறதுக்கும் கால் பண்ணுவாங்க. ராங் நம்பர்லேருந்து கால் வரும், இல்லை ஏதாவது கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து கால் வரும். ஸோ அது தெரிஞ்சிக்க நம்ம வேறு ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து நம்ம டேட்டா ப்ரைவசி வந்து கேரண்டி கிடையாது. ஸோ நம்ம டேட்டா எல்லாமே போக வேண்டிய வாய்ப்பு அந்த ஆப்பில் இருந்தது. இப்போ அதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தரப்புலேருந்து ஒரு புது அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேம் கால்ஸ், ஸ்கேம் கால்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அது என்ன அப்டேட் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அப்படின்னு நம்புறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க யூனிக் யூடியூப் சேனல். என் பேர் பிரகாஷ். ஸோ அன்னோன் பர்சன்லேருந்து ஒரு கால் வரும்போது அது யாருன்னு தெரிஞ்சிக்க ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுவோம், Truecaller அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து என்ன காட்டுதுன்னு யார் கால் பண்ணுறா அப்படின்னு நேம் வந்து காட்டிடும். ஆனால் இப்போ டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, நோ யுவர் கஸ்டமர் கேஒய்சி வந்து நம்ம பண்ணுவோம். ஒரு புது சிம் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது கேஒய்சி வந்து கண்டிப்பாக பண்ணி தான் இப்போ வந்து புது சிம் தராங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் நம்மளுடைய டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்து எல்லாம் ஃபார்மாக ஃபில் பண்ணி தான் புது சிம் வந்து தராங்கள்ல. ஸோ அந்த கேஒய்சி மூலியமாக தான் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது கேஒய்சி வந்து பண்ணதுக்கப்புறம் ஒரு நம்பருக்கு என்ன நேம் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இனிமே அப்படின்னா இன்னும் அந்த அப்டேட் வந்து கொண்டு வரல. அவங்க அப்டேட் கொண்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஏதாவது கால் வரும்போது ஸோ அந்த நம்பரில் கேஒய்சி பண்ணியிருப்பாங்களே, ஸோ அப்போ ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன நேம் தந்திருக்காங்களோ, எந்த பேரில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நேம்லேருந்து காலர் வந்து வரும். ஸோ அப்போது என்ன பண்ணணும், அப்போது நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. யார் கால் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நம்பர் சேவ் பண்ணாமலே யார் கால் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம டிஸ்பிளேல வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அட்டன் பண்ணணுமா வேணாவா அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரெகுலராக என்ன பண்ணுவோம்னா, நம்ம சேவ் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து கால் வரும்போது கண்டிப்பாக அட்டன் பண்ணி பேசுவோம். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேறு யார்கிட்டயாவது மொபைல் வாங்கி பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த கஸ்டமர் கேர் நம்பர்ஸ் இருக்கும்ல, ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாமே நமக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ 800 இந்த மாதிரி ஒரு நம்பர்லேருந்து கஸ்டமர் நம்பர் வரும். ஸோ இது வந்து கஸ்டமர் நம்பர் தான் அப்படின்னு நம்ம ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து ஏதாவது பேங்கிங் ஆகட்டும், இல்லைன்னா வேறு ஏதாவது டெலிகாம் நெட்வொர்க்லேருந்து மொபைல் கால் வரும்போது மொபைல் நம்பரில் தான் வருது. ஸோ அப்போது வந்து நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஸ்பேம் காலாக இருக்குமா, இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது பண்ணுறாங்களா, இல்லை ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அப்டேட் தந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, இப்போது பர்சன்ஸ் வந்து சிம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க பேரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது இப்போது ஒரு கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த கம்பெனி பேரில் தான் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் ஒரு நம்பரு. ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னா, ஸ்பேம் கால்ஸ் இருந்தால் நமக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்எக்ஸ் கம்பெனிலேருந்து நமக்கு கால் வருதுன்னா, நான் வரும்போதே இந்த கஸ்டமர் சர்வீஸ் இல்லைன்னா இந்த ட்ரேடிங் கம்பெனி இந்த மாதிரி அப்படின்னு ஒரு பேரோடு வந்துடும். ஸோ அந்த பிராண்ட் நேமோடு அந்த கால் வரும்போது நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இது வந்து இவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது அட்டன் பண்ணணுமா வேணாவா அப்படின்னு. ஸோ நமக்கு தேவையில்லாத அப்படின்னா ஈஸியாக ஒன்று அப்படியே விட்டுடலாம், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடலாம். அது வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு பர்சன் போய் கேஒய்சி ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க பேரில் பண்ணும்போது அவங்க நேம் பார்க்கலாம். ஆனால் ஒரு கம்பெனி பிராண்ட் பண்ணும்போது ஈஸியாக அந்த கம்பெனி நேம் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்போது வந்து நிறைய ஸ்பேம் கால், ஸ்கேம் பண்ணுறவங்க பற்றி நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு தேர்ட் பர்சன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல அப்டேட் தான் கொண்டு வர போகிறாங்க. ஆனால் இதில் ஒரு மைனஸ் என்னென்னா, யாருடைய நம்பர், பேர், ஸோ இப்போ ஒரு நம்பர் இருந்தால் அது யாருடைய பேரில் இருக்குது அப்படின்னு ஈஸியாக வந்து ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸை பார்க்க முடியுது. ஸோ ஸ்டார்டிங்லலாம் அப்போது ஒரு நம்பர் இருந்தால் அது யார் பேரில் இருக்குது அப்படின்னு தெரியாது. அது மேபி டெலிகாம் நெட்வொர்க் அவங்களுக்கு தெரியும். பட் அனதர் பர்சன் ஒரு 4வது ஆள் 3வது ஆள் பார்க்கும்போது அது வந்து தெரியாது பேர், இந்த நம்பர் யார் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி கால் வரும்போது ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நிறைய ஃப்ராட் கால், ஸ்கேம் எல்லாம் நிறைய நடக்குது வெறும் ஒரு கால் மூலியமாக தான். ஸோ ஒரு பர்சன்லேருந்து கால் வந்து அவங்க வந்து பேங்க்லேருந்து பேசுகிறோம், இல்லைன்னா இந்த மாதிரி சர்வீஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோன்னும் போது அந்த சர்வீஸ் நேமில் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். ஸோ கொடுக்கலாமா வேணாம் அப்படின்னு, இல்லைனா நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி மூலிமா தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய ஃப்ராட் நடக்கிறது வந்து தடுக்க முடியும். ஸோ அதுக்காக
ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு பார்க்கலாம். இந்த அப்டேட்டுக்காக கூடிய சீக்கிரமாக வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.